தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து வயது பெண்களுக்கும் வருவாய் ஈட்டித் தரும் தொழிலாக தீப்பெட்டி தொழில் அமைந்துள்ளதால் அங்கு சுமார் 40,000 பெண்கள் தீப்பெட்டி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. இருளில் வெளிச்சத்தை காணவும் உணவினை சமைத்து சாப்பிடவும் அறிந்து கொண்ட ஆதி மனிதன் அதற்கு தேவை நெருப்பென உணர்ந்தான். தீ மூட்ட ஆரம்பத்தில் சிக்கிமுக்கி கல் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக பாஸ்பரஸ் தடவிய தீப்பெட்டியை தற்போது நாம் நெருப்பு மூட்ட பயன்படுத்தி வருகிறோம். இந்த தீப்பெட்டி உற்பத்தியில் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் முக்கிய இடத்தில் உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, எட்டயபுரம், கழுகுமலை போன்ற பகுதிகளில் சுமார் 7,000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டிகள் தமிழகம் மட்டுமல்லாது வட மாநிலங்களுக்கும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தீப்பெட்டிகள் இங்கிருந்து வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதியாகின்றன. இந்நிலையில் அனைத்து வயது பெண்களுக்கும் வருவாய் ஈட்டித் தரும் தொழிலாக தீப்பெட்டி உற்பத்தி இருப்பதால் சுமார் 40,000 பெண்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். எட்டயபுரம் மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் ஏராளமான தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உள்ளன. பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கிய தொழிலாக இருக்கும் இத்தொழிலில் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். விவசாயம் பொய்த்துவிட்ட காலத்தில் கூட தங்களுக்கு போதிய வருமானம் கிடைத்து வருவதாக இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள பெண்கள் தெரிவிக்கின்றனர். டிபிஎஸ் தொழில் 10 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தொழில் பார்க்கறனால எங்கள் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. எங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுக்கிறோம். வீட்டுக்கார வேலைக்கு போட்டாலும் நாங்கள் இதை வச்சு சமாளிச்சுக்கிறோம். குழந்தைகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் வறுமைக்கு தக்கன நாங்கள் எங்கள் வருமானத்தை வச்சு நாங்கள் நல்லபடியாக இருந்துக்கிறோம். தீப்பெட்டி தொழில் மூலம் வருமானத்தை ஈட்டும் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு பெரும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடி அருண் மற்றும் நித்யா.